அவங்க ஃபியூச்சர் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் வர்றதுக்காக எந்த மாதிரி எஜுகேஷன் கொடுக்கலாங்கிறப்போ அவங்க வந்து இந்த ஃபேமிலி பிஸ்னஸ் ஒரு கொலாபரேட்டிவாக சிறப்பாக எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்கு வேறு என்ன விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள்? வெரி சிம்பிள் சார். உங்களுக்கு தெரியும் நம்ம கம்பெனியில் எங்கே கேப் இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த ஸ்பேஸை ஏற்படுத்தி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. இப்போது நான் என் தொழில் சொல்கிறேன், என் மூத்தவன்னா ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியில் அவனை நாங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வச்சேன். ஸோ அவன் வந்து இன்னைக்கு எங்களுடைய கோல்டு விஷயம் பூரா நான் பார்க்குறேன். மேனுஃபேக்சரிங் 5-6 யூனிட் போட்டிருக்கோம், அதை தான் பார்க்குறேன். அடுத்த பிள்ளை வந்தால் டைமண்டை கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லி டைமண்டை பற்றி ஜிஏ வரைக்கும் அனுப்பிச்சு படிக்க வச்சோம். எல்லாமே படித்தாங்க. அதாவது அந்தந்த பிள்ளைகளுக்கு அவங்களுடைய குணம், சூழ்நிலை, சுபாவம் ரொம்ப முக்கியம். ஒரு பையன் உட்காந்தே வேலை வைப்பான், ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருப்பான். இவனை தூக்கி அங்கே போடக்கூடாது, அவனை தூக்கி இங்கே போடக்கூடாது. ஸோ அவன் சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கம்பெனியில் எங்கே கேப் இருக்குன்னு ஃபைண்டிங் பண்ணி அந்த இடத்துல கொண்டு போய் பிள்ளைய சொல்லணும். கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்கன்னா அவன் நம்ம கம்பெனியை எங்கேயோ வளர்த்து கொண்டு போயிடும்.